அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TailorTubeTamil சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் ஷர்ட் காலர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை ஆல்ல வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி 15 இன்ச்சுக்கு நம்ம வைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ அளவோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் வைங்க. நமக்கு 15 இன்ச்சுனால ரெண்டாக மடிச்சிருக்கோம் நம்ம கேன்வாஸ். அதனால 7.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் டேப் வச்சு ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு கிராஸில் ஒரு 2.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டையும் அந்த 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் இந்த மாதிரி கிராஸாக நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். கொஞ்சம் அந்த மாதிரி பெண்ட் மாதிரி பண்ணி நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலர் கொஞ்சம் பெண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பெண்டுக்காக ஒரு டாட்டர் லைன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி கட் பண்ணுங்க. கீழே நம்ம டாட்டர் லைன்ஸ் போட்டிருப்போம், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம காலருக்காக கட் பண்ண கேன்வாஸை இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் மேலே வச்சு நம்ம அந்த கழுத்து சுற்றி வர்ற பட்டி நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதிரி அதை வச்சு ஒரு அவுட்லைன் போட்டுக்குங்க. அந்த பட்டியில் நமக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு 3/4 இன்ச் வர மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஓவலாகவும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கொயராகவும் நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஓவல் ஷேப்பில் கட் பண்ணுறோம். நம்ம மார்க் பண்ணதில் அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த டாட்டர் லைன் போட்டதை அப்படியே பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம அந்த கழுத்துக்கு வர பட்டியும் காலருக்கு வரதையும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம காலரோட எண்டில் ஸ்டிஃபிங்காக எக்ஸஸ் பீஸ் நம்ம கொடுக்கணும். அதுக்காக நம்ம காலருக்காக கட் பண்ண கேன்வாஸை வச்சு அளவெடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அதோட எண்டில் ஸ்டிஃபிங்காக இந்த மாதிரி எக்ஸஸ் பீஸ் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது நம்ம கட் பண்ண கேன்வாஸை இந்த மாதிரி மெட்டீரியல் மேலே வச்சு அயன் பண்ணிக்கோங்க. நம்ம கழுத்துக்காக கட் பண்ண பட்டியும் இந்த காலருக்காக கட் பண்ண கேன்வாஸையும் இந்த மாதிரி மெட்டீரியல் மேலே வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ஸ்டிஃபிங்காக கட் பண்ண எக்ஸஸ் பீஸையும் இந்த மாதிரி கார்னரில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அயனிங் பண்ணிட்டு கட் பண்ணிடுங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம காலருக்கு ஒரு சைடு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இன்னொரு சைடுக்கு நம்ம பீஸ் கொடுத்து அடித்து திருப்பணும். அதுக்காக இந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம அந்த மெட்டீரியலை கட் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம காலர் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அந்த நெக்குக்கு வர பட்டியை எடுத்துக்குங்க. இதை அப்படியே மடித்து நம்ம தையல் போடணும்.
தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பிசுரை வந்து கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது காலர் எடுத்துக்கோங்க. காலருக்கு கீழே வந்து நம்ம எக்ஸஸாக கட் பண்ண பீஸை வந்து இந்த காலர் வந்து மேலே வச்சு நம்ம ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி நம்ம எக்ஸஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்புவோம். அதுக்காக தான் இந்த மெட்டீரியல் நம்ம கொடுக்குறது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு நூலை நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அதோட பாயிண்ட் எல்லாமே எட்ஜு கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம ஒரு நூல் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது ரொம்பவுமே நல்ல மெத்தடு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு நூல் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதோட எட்ஜஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஷார்ப்பாக நல்லா வரும். அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற பிசுரை வந்து கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அந்த ரவுண்டு வர இடத்துல கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம காலரை திருப்பலாம். இந்த மாதிரி திருப்புங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு நூல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ அந்த நூலை வந்து இந்த மாதிரி இழுங்க. இந்த மாதிரி இழுக்கும்போது அதோட எட்ஜஸ் வந்து பாயிண்ட் கரெக்டாக வரும். நம்ம என்னதான் வந்து நீடில் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணாலும் அந்த ஷார்ப்பாக வந்து நமக்கு வராது. இந்த மாதிரி நம்ம நூல் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அதோட எட்ஜு பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நூல் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது. இப்போ நம்ம அந்த காலரை சுற்றியுமே நம்ம தையல் போட்டுக்கிறோம். இது சூப்பரான டிப்ஸு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதோட எட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது. அடுத்தது நம்ம பெண்ட் பண்ணி அப்படியே ஒரு தையல் வந்து போட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணிடலாம். நமக்கு எக்ஸஸ் வந்து தேவையில்லாத பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அந்த நூல் நம்ம கொடுத்துருக்கிறது நம்ம இந்த மாதிரி அது வந்துடும். அடுத்து நமக்கு காலரையும் அந்த கழுத்துக்கு வர பட்டியும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த அர்கட் பாயிண்ட் வந்து நம்ம போட்டிருப்போம். ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. அடுத்து ஆல்ரெடி நம்ம எக்ஸஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம். இந்த எக்ஸஸ் பீஸை நம்ம அர்கட் பாயிண்ட் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த 3 அர்கட் பாயிண்ட்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம காலரை வந்து திருப்பலாம். பாருங்கள், உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. திருப்பிட்டு அதை நல்லா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தையல் நம்ம போடணும். தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பிசுரை வந்து கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம வந்து காலர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸஸாக அந்த ஓவல் ஷேப்பில் நம்ம 3/4 இன்ச்சுக்கு விட்டது அது. இந்த மாதிரி தான் நீங்கள் காலர் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நமக்கு காலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷர்ட் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆல்வேஸ் ஆலில் வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.